ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜர்னி. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் பிடிச்ச ஃபேவரட் ஜெல்லி மிட்டாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்யலன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜெல்லி மிட்டாய் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 6 லிட்டர் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் சீனா கிராஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பர் மார்க்கெட்டே கிடைக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees தான் ப்ரைஸ். இது ஒரு 2 தேவை. ஜெல்லி மிட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காசும் ரொம்ப செலவு இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனா கிராஸை ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது பேர் தான் சீனா கிராஸ் சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயே விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பவுட்ரு போல் இருக்கும். அது ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சேமியா போலே இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வைக்கணும். நல்லா தண்ணி கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பாக்கெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1/2 லிட்டர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ஜெல்லி மிட்டாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காசும் ரொம்ப செலவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த சைனா கிராஸை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த சைனா கிராஸை தண்ணி இத்துட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைனா கிராஸை போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது மாவு தண்ணி நல்லா கட்டியாகணும் ஃப்ரெண்ட்ஸ். சைனா கிராஸ் எல்லாமே கரைஞ்சிரும். அதை போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸ்பூன் எதனா எடுத்து சுற்றி நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி மாரி ஆகட்டும். அப்போ தான் ஜெல்லி மிட்டாய் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லிக்விட் மாரி ஆயிடுச்சு பாருங்கள், கட்டியாக. நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன் 2 பாக்கெட்டுக்கு. உங்களுக்கு தேவையான சுகர் நீங்கள் போட்டுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதே போல் நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெல்லி மிட்டாய் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் 1 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வேறு எதனா பவுலில் இருந்தால் கூட ஊற்றி வச்சுங்க. என்கிட்ட கப்பு இருக்குது, ஒரு 4 கப்பு. பார்த்திங்கன்னா அதில் தான் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு அச்சு நல்லா டிசைனாக வரணுன்னா கூட வேறு எதனா டிசைனான கப்பில் ஊற்றி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வச்சுன்னு கலர் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பவுட்ரு கொட்டினீங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். இதே போல் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நான் க்ரீன் கலரில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் 2. அப்புறம் இன்னும் 2 வந்து ஆரஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். பார்க்க கலர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலர் எல்லாமே செய்யலாம், அது ஒயிட்டாக இருக்கும். கலர் ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரஞ்சு கலரும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது 1 hour ஃப்ரிட்ஜ். 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி மிட்டாய் எல்லாம் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 hours கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் அந்த தட்டில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ஜெல்லி மிட்டாயும் தட்டில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே தட்டில் வைக்கும்போது அப்படியே சூப்பராக வந்து உட்காந்துக்குது பாருங்கள். உடையவே ஓடில ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஜெல்லி மிட்டாய். ஃப்ரிட்ஜில் 2 hours கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், 1 hour 1.5 hour தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஜெல்லி மிட்டாய். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஜெல்லி மிட்டாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே 4மே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ கத்தியில் அறிகிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. அப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அரிஞ்சு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிஞ்சாச்சு. ஜெல்லி மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சக்கரெலாம் அப்படியே மேலே தூவி விட்ருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஜெல்லி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.